Hello, Akka. Good evening. Good evening. Good evening. So this time technology has been a little kinder to me. Yes, we went live faster than expected. So thank you for having me on the live, Shalini. Thank you for sharing us இவ்ளோ அதுக்கான knowledge. உங்க busy schedule coming and doing இவ்ளோ to No help. problem. I think I think it's a very profound thing that you have within yourself. Thank you for that, Akka. Thank you. இன்னைக்கு நம்ம நிறைய பார்க்க போறது வந்து கன்செப்ஷன் அண்ட் பிரெக்னன்சி டைம்ல எப்படிலாம் மதர்ஸ் வந்து அவங்களை ஹெல்ப் பண்ணிக்கிட்டா அவங்களோட ஹெல்தி பேபி அவங்க கன்சீவ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஃபர்ஸ்ட் டைட்டில் வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். இதுவே நிறைய பேருக்கு தெரியாம எவ்ரிவன் இப்ப சின்ன ஒரு விஷயம்னா கூட நான் டிப்ரெஸ்டா இருக்கேன். திஸ் இஸ் வாட் எவ்ரிவன் சேஸ். சோ இத ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கரெக்டா விளக்கிட்டீங்கன்னா தென் ஃபர்தர் क्वेश्चंसக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். See, first விஷயம் டென்ஷன் அப்படின்றது வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இட்ஸ் a very necessary thing. Okay, ஒரு ஆர்கானிசம் வந்து நார்மலா வாழ அப்படின்னா இட் டெஃபினெட்லி ரிக்வயர்ஸ் a lot of stress அப்படின்றது ஏன் நம்ம வந்து தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா we call it EU stress அப்படின்றது ஹெல்தி லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஒரு ஆர்கானிசம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பேசிக் லெவல்ல நான் இப்ப ஸ்ட்ரெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல அப்படின்னா நான் இந்த லைவுக்கே வரமாட்டேன். பரவாயில்ல ஷர்மி மூவ் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுருவேன். இல்ல நான் அதுக்கு தேவையான ரீடிங் அப்போ இல்ல ப்ரிப்பரேஷனோ செய்ய மாட்டேன், ஒரு அலட்சியமா இருப்பேன். ஒரு certain amount of optimal stress or use stress அப்படின்றது இட்ஸ் ஆல்வேஸ் ரிக்வயர்ட் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா எக்ஸாம்ல எழுத மாட்டாங்க, ரைட்? ஸோ ஆனா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஹையா போயிடுச்சு அப்படின்னா தென் இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம், ரைட்? அதுதான் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தொடர்ந்து ரொம்ப நாள் இருந்தது அப்படின்னா இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் அ பர்சன் டு சர்வைவ் த்ரூ தட். இது வந்து 5 ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஒரு பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நார்மல் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸர், ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்கும் போது ஐ எக்ஸ்பீரியன்ஸ் ஆங்ஸைட்டி, ஆங்கர், ஃபியர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இமோஷன் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். அந்த ஸ்ட்ரெஸ்ஸர், அந்த மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய விஷயம் போயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்காது. இதே வந்து செகண்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் சொல்றோம். அதுல வந்து ஸ்ட்ரெஸ்ஸரே கிடையாது, பிரச்சனையே கிடையாது, இருந்தாலுமே ஐம் எக்ஸ்பீரியன்சிங் ஸ்ட்ரெஸ். ஸோ பிரச்சனை ஒண்ணுமே இல்லை, ஆனா என்னமோ மாதிரி இருக்கு, பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னு சொல்றது செகண்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இந்த செகண்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணல, சரியானபடி அதை வந்து ஹேண்டில் பண்ணல அப்படின்னா இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். அதுல வந்து உங்களுக்கு நிறைய பிசியலாஜிக்கல் சிம்டம்ஸ் இருக்கும். அதாவது எப்படின்னா சுகர் லெவல்ஸ் வந்து கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறது, டென்ஷன், ஹெட்ஏக்ஸ் வருது, பிபி ரொம்ப ஹை ஆயிடுறது, பால்பிட்டேஷன்ஸ், பேனிக் அட்டாக்ஸ் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிசியலாஜிக்கல் லெவல்ல இருக்கும். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ப டாக்டர்கிட்ட போனேன், அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ற லெவல்ல இருக்கும் அது. இதே வந்து தொடர்ந்து நம்ம அது சரியா ஹேண்டில் பண்ணல, மேனேஜ் பண்ணல அப்படின்னா இட் வில் பி பிபி தட் இஸ் நாட் அண்டர் கண்ட்ரோல், கொலஸ்ட்ரால் தட் இஸ் நாட் அண்டர் கண்ட்ரோல், டயபெட்டிஸ் தட் இஸ் நாட் அண்டர் கண்ட்ரோல், ஒரு சின்ன காயம் பட்டா கூட அது சீக்கிரமா ஹீல் ஆகாம இருக்கிறது, இந்த மாதிரி மைக்ரைன், ஹெட்ஏக்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஃபிஃப்த் ஸ்டேஜ் வந்து பர்ன் அவுட் அப்படின்னு சொல்றது. பர்ன் அவுட் அப்படின்னும் போது லைஃப்ல ஒரு பிடிப்பே இல்லை, எனக்கு எதுவுமே செய்யணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஸ்டேஜஸ். டென்ஷன் அப்படின்றது சாதாரண விஷயம், என்னால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா அந்த நிமிஷத்துக்கு ஒரு பதட்டம் எதிர்பார்க்கிறேன், என்னால வந்து இமீடியட்டா சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியல, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எதர் பிசிக்கல் சிம்டம் இல்ல ஒரு சின்ன தூக்கம் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து சரியாயிடுவேன். பட் இதே வந்து டிப்ரெஷன் அப்படின்னும் போது இது வந்து மூட் டிஸார்டர்ல வரும், மன நோய்கள்ல இது வந்து மூட் டிஸார்டர்ஸ்ல போடுவோம். மூட் டிஸார்டர் அப்படின்னும் போது அதுக்கு ப்ராப்பர் டயக்னோசிஸ் தேவை. இப்ப வந்து சும்மா இன்ஸ்டாகிராம்ல 10 பாயிண்ட்ஸ் பார்த்த உடனேவே பீப்புள் ஆர் பிகமிங் சீரியஸ். எனக்கு வந்து டிப்ரெஷன் இருக்கு, நீ இப்படி இருக்கியா அப்படி இருக்கியா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பீப்புள் ஸ்டார்ட் செல்ஃப் டயக்னோசிஸ். டிப்ரெஷன் அப்படின்றதுக்கு ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு சர்டன் சிம்டம்ஸ் இருந்திருக்கணும்னு அந்த லிஸ்ட் இப்ப நான் கொடுக்கல. ரீசன் என்ன அப்படின்னா இந்த லிஸ்ட் கேட்ட உடனே எல்லாரும் வந்து செல்ஃப் டயக்னோசிஸும் பண்ணிப்பீங்க. இஃப் யூ ஃபீல் யூ ஹேவ் அ ப்ராப்ளம், இஃப் யூ ஹேவ் அ டவுட் எனக்கு டிப்ரெஷன் இருக்கலாம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் ஒரு ப்ராப்பர் சைக்காட்ரிஸ்ட் ஹூ டஸ் மல்டி டிசிப்ளினரி ஒர்க், அதாவது அந்த மென்டல் ஹெல்த் டீம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. சும்மா நீங்க கேட்கிற சிம்டம், சொன்ன சிம்டம்க்கு மெடிசன் எழுதி கொடுக்குற பர்சன்ட்டு போகாதீங்க. ப்ராப்பர் அசஸ்மெண்ட் பண்ணி உங்களை ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சன் கிட்ட நீங்க போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஐ ஹோப் ஐ கிவன் யூ த கான்டெக்ஸ்ட் ஃபார் திஸ். எஸ் அக்கா, வெரி ரொம்ப டீடைல்டா நிறைய சொன்னீங்க. சோ வெரி குட். எப்ப ஒரு ஹெட்ஸ்அப்பா இருக்கும் நாங்க போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட் இல்லைன்னா சைக்காலஜிஸ்ட பார்க்கணும்? எப்ப பார்க்கணும்
அப்படின்றது வந்து இட் இஸ் இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் ஷர்மி. இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் வந்து ஐ மே பி எக்ஸ்பீரியன்சிங் எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஆனா எனக்கு ரெகுலேஷன் அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரிஞ்சதுனால நான் வந்து ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ட்டு போகணும்னு அவசியமே இருக்காது. ஓகே, இதே இன்னொரு பர்சனுக்கு வந்து வேற லெவல் ஆஃப் டிஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து அதை ரெகுலேட் பண்ண தெரியாதனால அவங்க வந்து தே மே நீட் டு கோ டு அ டாக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், எந்த சிம்டமுமே வந்து தொடர்ந்து ரொம்ப நாள் இருக்கு, இதனால உங்களுக்கு வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்க முடியல, இன்னொருத்தரோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து கம்யூனிகேட் பண்ண முடியல, வித்ட்ரா ஆயிடுறீங்க, உங்களால வந்து சர்டன் எவ்ரிடே ஆக்டிவிட்டிஸ் கூட பாத்துக்க முடியல, செய்ய முடியல அப்படின்ற மாதிரி இருந்தா இமீடியட்லி மீட் அ மெடிக்கல் ப்ரொஃபஷனல் ஹூ கேன் ஹெல்ப் யூ. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு, ஃபேமிலிலேயே வந்து somebody else has had depression, ஒரு பைபோலர் டயக்னோசிஸ் இருந்திருக்கு அப்படின்னா அட் ரிஸ்க் நீங்க. அதனால இம்மீடியட்டா எப்படி வந்து இப்போ டயபெட்டிஸ் ஃபேமிலியில இருந்தா நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும், அதே மாதிரி அந்த டயக்னோசிஸ் நீங்க வந்து அந்த ஃபேமிலியல் டெண்டன்சி, ஜெனட்டிக் டெண்டன்சிஸ் வந்து நீங்க பார்க்கணும். தேர்ட் விஷயம், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் நீங்க வந்து அனுபவிச்சிருக்கீங்க, அதுக்கு உண்டான சேஞ்சஸ் அதை வந்து சரியானபடி ரெகுலேட் உங்களால பண்ண முடியல, ரொம்ப தொடர்ந்து, அதாவது ஒரு ஃபேமிலியில வந்து கான்ஃபிளிக்ட் இருந்திருக்கு, பினான்சியலா ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு, ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், ஒரு லாஸ் ஆஃப் அ லவ்ட் ஒன், அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இமீடியட்லி சீக் ஹெல்ப். ஏன்னா அந்த நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெஸ் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணிருப்போமோ அதே பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்காது. ஸோ அதனால இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இமீடியட் ஸ்டெப்ஸ் எடுக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் குட். சோ இப்போ ஒரு மதர் வந்து பிளான் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆர் இஃப் ஷீஸ் ஆல்ரெடி, இந்த மதர் வந்து நிறைய ட்ராமா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. சோ டு வாட் எக்ஸ்டென்ட் வில் இட் அஃபெக்ட் தி பிரெக்னன்சி அண்ட் பர்த்? இந்த வேர்ட் ட்ராமாவுமே வந்து உங்க ஜெனரேஷன்ல தான் இவ்வளவு பேசுறீங்க. ஓகே, எங்க ஜெனரேஷன்ல வந்து ட்ராமாக்கு வந்து அவ்வளவு ஸ்பேஸே கிடையாது. ஓகே, ட்ராமா அப்படின்றது வந்து இமோஷனலா வந்து சர்டன் ஒரு ஆர்கானிசம்க்கு ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் நடந்தது, அதை வந்து அதால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னும் போது அது வந்து ட்ராமா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சர்டன் ட்ராமா வந்து எக்ஸ்டர்னல் இவெண்ட்ஸ்ல இருந்து வரும், ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், ஒரு சுனாமி இருந்தது, ஒரு எர்த்குவேக் இருந்தது, அதுல ஒரு லாஸ் இருந்தது, அப்படின்றதுல எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து வரக்கூடிய ட்ராமா இருக்கு. இன்டர்னல் சிச்சுவேஷன்ஸ், அதாவது வீட்டுல வந்து ஒரு அபியூஸ் நீங்க ரொம்ப தொடர்ந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தீங்க, நெக்லெக்ட் தொடர்ந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இட் கேன் பிகம் ட்ராமா. ட்ராமாலையுமே நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு, நிறைய டைப்ஸ் ஆஃப் கோப்பிங் மெக்கானிசம்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் மை மேஜர் ரிசர்ச் இஸ் அட்வர்ஸ் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ், ஏஸ் எக்ஸ்பீரியன்சஸ் சொல்லுவோம், which is a form of trauma. However, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாமே இந்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து ஒரு சுருக்கமா சொல்றேன் அப்படின்னு சொல்லி 30 செகண்ட்ஸ்க்குள்ள ஃபுல் கான்டெக்ட் கொடுக்காம ட்ராமாவை பத்தி பேசுறாங்க. நிறைய பேர் அதை பத்தி இன்ஃபோகிராபிக்ஸ் போட்டுட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது அதை நீங்க படிச்சு பார்க்கும்போது எல்லாருக்குமே எல்லா சிம்டம்ஸும் சம்டைம்ஸ் இருக்கும். உனக்கு அடிக்கடி மூட் ஸ்விங்ஸ் இருக்கானா? ஆமா, எல்லாருக்குமே as human beings மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். உனக்கு ரொம்ப கோவம் வருதா? எல்லாருக்குமே as human beings கோவம் வரும். பட் வாட் இஸ் த டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் அப்படின்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நீங்க ட்ராமா சொல்றீங்க, மூட் டிசார்டர் சொல்றீங்க, எது ஒன்று சொல்றீங்கனாலும் அதுக்கு டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் அப்படின்றது ஒரு ப்ரொஃபஷனல் செய்யாம அது தயவு செஞ்சு உங்களுக்கு இருக்குன்னு நம்பாதீங்க. ரைட்? மெனி டைம்ஸ் உங்களுக்கு ரெகுலேஷன் இல்ல அப்படின்னா கூட அது வந்து ட்ராமா மாதிரி தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து அடிக்கடி பதட்டமா இருக்கு அப்படின்னு ட்ராமாலையும் வரலாம், உனக்கு ரெகுலேஷன் இல்லைனாலும் வரலாம். அந்த டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் அப்படின்றது நம்ம ப்ராப்பரா கிளினிக்கலா செய்யணும். Am I making sense? ஏன்னா இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப சும்மா ஹேஷ்டாக் போட்டவங்க எல்லாம் வந்து இமீடியட்டா எனக்கு, இன்ஃபேக்ட் ஐ வில் கிவ் யூ வெரி காமன் எக்ஸாம்பிள். ஒரு பெரிய நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வந்து ADHD, அடல்ட் ADHD பத்தி ஒரு ஆர்டிகல் தே கேரிட் இன் சண்டே நியூஸ் மேகசின். அதுக்கப்புறம் அந்த எடிட்டர் போன் பண்ணி, மேம் எவ்ரிபடி இஸ் காலிங் அண்ட் டெல்லிங் மீ எனக்கு ADHD இருக்கு, எங்களுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. அப்ப நான் அவங்கள திட்டினேன், எதுக்கு நீங்க வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும், அவேர்னஸ் கண்டிப்பா கொடுக்கணும், நம்ம இக்னரன்ஸ்ல இருக்க கூடாது. பட் அவேர்னஸ் கொடுக்கும்போது நீங்க சிம்டம்ஸ் எல்லாத்தையும் வெளியே போட்டீங்கன்னா ஒரு பர்சன் வந்து அதை வந்து கரெக்ட் கான்டெக்ட்ல பார்க்க மாட்டாங்க. கிளினிக்கலா ஒரு பர்சன் எங்க கிட்ட வரும்போது நாங்க மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன் எதுக்கு பண்றோம்? we find out இது உண்மையில இதுவா இல்ல இந்த டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ்ல இப்படி போதான்னு. போன லைவ்ல நான் சொன்னேன், எனக்கு டிப்ரெஷன் அப்படின்னு சொன்னாங்க, பட் இட் வாஸ் காம்ப்ளிகேட்டட் கிரீஃப் அப்படின்னு ரொம்ப கிளியரா நான் சொன்னேன். ஏன் அது அப்போ அவ்வளவு சீனியர் பர்சனே வந்து அந்த காம்ப்ளிகேட்டட் கிரீஃபை மிஸ் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் வெரி ரிலேட்டிவ். மெனி திங்ஸ் வந்து தோ ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட் இருந்தாலும் அதை வந்து நிறைய கான்டெக்ட்ல பிளேஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால ட்ராமா இருக்கா அப்படின்னா how will it affect the child அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ராமாவான்னு பாருங்க. poor regulation, poor mental health, அதாவது மென்டல் ஹெல்த்ன்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து சரியானபடி ஒரு விஷயத்த வந்து முழுமையா பார்க்க முடியல அப்படின்னா கூட இட் வில் பிரசன்ட் லைக் ட்ராமா.
right? So proper assessment or proper diagnosis illama, please don't call it trauma. First விஷயம். Second, if I am not mentally fine, அதாவது என்னால என்னோட இமோஷன்ஸை சரியா ரெகுலேட் பண்ண முடியல, என்னோட கஷ்டத்தை வந்து என்னால சரியானபடி புரிஞ்சுக்க முடியல, இல்ல நான் வந்து இந்த விக்டிம் மென்டாலிட்டி, உங்க ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய இந்த விக்டிம் மென்டாலிட்டி இருக்கு, ரைட்? சாரி, உங்க ஜெனரேஷன் பட்டுன்னு நான் அடிக்கிற மாதிரி தோணும், பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், விக்டிம் மென்டாலிட்டியில நம்ம லைஃப் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால லைஃப் லீடே பண்ண முடியாது. விக்டிமைசிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் இருக்கும், கஷ்டம் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா நான் விக்டிம் கிடையாது எல்லா சிச்சுவேஷன்லயுமே, ரைட்? இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கணும். விக்டிமைசிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், என்ன கஷ்டப்படுத்துறவங்க இருப்பாங்க, ரைட்? எனக்கு வந்து முடியாத, சமாளிக்க முடியாத, இல்ல ஹேண்டில் பண்ண முடியாத அனுபவங்கள் கண்டிப்பா வரும். அது நான் வந்து வளர்ச்சியை நோக்கி தான் எடுத்துட்டு போகணுமே வெளியே, இதனால நான் ஒரு டயக்னோசிஸ் கொடுத்துட்டு இதனால நான் இது செய்யல அப்படின்னு சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும். Having said this, இப்போ சப்போஸ் ஒரு ட்ராமா, coming back to your original question, ட்ராமா டயக்னோசிஸ் இருக்கு அப்படின்னா the person needs lot of emotional co-regulation. அதுக்கு ஒரு தெரபியூட்டிக் அலைட் பார்ட்னரா இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஷனல் டெஃபினட்டா தேவை இருக்கும், ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் ஈகோ சிஸ்டம், ஃபேமிலியோட அஃபெக்ஷனேட் சப்போர்ட்டிவ் ஈகோ சிஸ்டம் இருந்தது அப்படின்னா சர்டன் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த ட்ராமா வந்து நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். பட் ஜென்ரலா ட்ராமா இருந்தது அப்படின்னா இமோஷனல் ரெகுலேஷன் வந்து கொஞ்சம் அந்த அட்டாச்மெண்ட் ஏரியாஸ் எல்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, சர்டன் செல்ஃப் ஹார்ம் மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்ல இமோஷன்ஸே வந்து வெளிப்படுத்தாம வால் மாதிரி இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். ஏன்னா ஈச் பர்சன்ஸ் ட்ராமா இஸ் எக்ஸ்பிரஸ் டிஃப்ரெண்ட்லி. சோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தான் ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கணும்னு எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, the professional will be able to educate them, psycho educate them, saying உன்னோட ட்ராமா பேட்டர்ன்ஸ் இப்படி எல்லாம் வெளிவருது, அதனால இது வந்து ஒரு சர்டன் இப்போ ப்ரீநேட்டல் பீரியட்ல இந்த மாதிரி ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும், சர்டன் ஓவர்வெல்மிங், அதாவது ஒரு சர்டன் ட்ரைமெஸ்டர்ல பாத்தீங்கன்னா சர்டன் சேஞ்சஸ் இருக்கும், இந்த சேஞ்சஸ் வந்து ஓவர்வெல்மிங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு இந்த மாதிரி கோப்பிங் மெக்கானிசம்ஸ் ப்ரோஆக்டிவா செட் பண்ணிக்கலாம் அப்படின்றது த்ரூ த ப்ரொஃபஷனல் இட் ஹேஸ் டு கோ டு யூ. ரைட். ஓகே. ஆக்சுவலி இந்த கன்ஃபியூஷன் எங்க வருதுன்னா, தி ப்ரீவியஸ் ஜெனரேஷனுக்கு வந்து they didn't have no awareness. இப்போ ட்ராமா ஸ்ட்ரெஸ்னா என்னன்னே தெரியாது. சோ இதெல்லாம் சாதாரணம் அப்படின்ட்டு everyone was carrying on with their work, daily work. I think future generation எப்படி இருக்கும் தெரியல, they'll be ahead. But இந்த ஜெனரேஷன் நீங்க சொல்றீங்களா, எங்க ஜெனரேஷன் இஸ் லைக் ரெண்டு கிளிச் இருந்துட்டே இருக்கு. This or that, myth and fact ரெண்டுமே கன்ஃபியூஸ், ரொம்ப ஓவர் கன்ஃபியூஸ் பண்ணி so everyone நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப விக்டிமைஸ் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலி. So I think that shouldn't happen. I think everybody needs awareness. Primacy and recency effect ன்னு சொல்லுவோம் சைக்காலஜில. பிரைமசி எஃபெக்ட் நான் முதல் முறை ஒரு விஷயத்த பார்க்கும்போது அதுதான் உண்மைன்னு நம்புவேன். ரீசன்சி எஃபெக்ட் அப்படின்றது நான் இப்ப ரீசெண்டா பார்த்த விஷயத்த வந்து நான் உண்மைன்னு நம்புவேன். உங்க ஜெனரேஷன்ல இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் இருக்கு. சும்மா நீங்க ஆன்லைன் போனீங்க அப்படின்னா ஏஐ வந்து உங்களுக்கு நீங்க பார்க்கக்கூடிய விஷயத்த ஆப்டிமைஸ் பண்ணிடுது. நீங்க ஒரு தடவை வந்து டிப்ரெஷன் இருக்கான்னு படிச்சுட்டீங்கன்னா தினமும் டிப்ரெஷனுக்கு உண்டான கொஸ்டினர் அதுவே அனுப்பிச்சிட்டு இருக்கும், ரைட்? ரீசன்சி எஃபெக்ட் அதிகமாயிடுது. பட் ஐ வாண்ட் சே என்னோட ஜெனரேஷன்ல வந்து அவேர்னஸ் இல்ல அப்படின்னு. என்னோட ஜெனரேஷன்ல வந்து we trusted the professionals more, ரைட்? இப்ப உங்க ஜெனரேஷன்ல ப்ரொஃபஷனல் நீங்க நம்புறது கிடையாது, ஹேஷ்டேக் நம்புறீங்க, அங்கதான் பிரச்சனை வருது. I'm sorry I'm blunt on that, but it's very very important to understand. Yeah, that's true. இந்த awareness எல்லாத்துக்கும் கிடைச்சதா at least they'll start ரொம்ப அவங்களே put down பண்ணாம they'll start coming up with that kind of stress they needed in the life. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். Thank you for that அக்கா. And in case நம்ம ஏற்கனவே இது நீங்க சொன்னீங்க சில விஷயம், பட் மதர் வந்து ரொம்ப அபியூஸ் கண்டினியூஸ் கிரானிக்கான ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கன்னா அவங்க பிசியாலஜிக்கலாவே their body will be into such thing where they can't give a free birth, அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் birth அந்த மாதிரி, பிகாஸ் அவங்களோட இது எல்லாமே ஃபங்க்ஷன் கார்டிசால் ரெஸ்பான்ஸ் ஹையா இருக்கும். எஸ், சோ அவங்க ஹீலிங் என்ன மாதிரி பண்றது, ஹீலிங் இஸ் நெசசரி. சோ அந்த ஹீலிங் அவங்க எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்சைட் மாதிரி. see healing அப்படின்றது வந்து இட்ஸ் a long term process. ஹீலிங் வந்து இன்ஸ்டன்ட் இது கிடையாது. இப்ப நான் இன்னைக்கு ஒரு செஷன் நான் பண்ணேன் கவுன்சிலிங், உடனே வந்து ஹீலிங் வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க ஸ்பெஷலி வந்து தொடர்ந்து அபியூஸ் இருக்குன்னு சொல்லும் போது, அபியூஸ்ல வந்து என்ன பிரச்சனைனா ஷர்மி, திஸ் ஆக்சுவல் ஆக்ட் வந்து பிரச்சனை கிடையாது, இந்த டிஃபரன்ஷியல் வருது இல்லையா? இப்போ இஃப் ஐ அபியூஸ் யூ அப்படின்னா பவரை வந்து நான் மிஸ்யூஸ் பண்றேன். அதை வந்து நான் தொடர்ந்து பல வகையில செய்யும் போது அந்த உறவுல இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து இழந்துருது, உறவுல வந்து நம்பிக்கை போயிடும், ரைட்? உறவுல நம்பிக்கை போயிடுது அப்படின்னும் போது ஹியூமன் பீங்ஸ் நம்ம வந்து ரிலேஷனல் பீங்ஸ்,
மத்த யார நம்புறது, உறவுகளை நம்ப முடியாது, யாரையுமே எனக்கு யாருமே இல்ல, இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நம்ம வந்து செல்ஃப் நரேட்டிவ்ஸ் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடறோம். ரைட்? இவங்களை நம்பலாமா நம்ப கூடாது. சோ இதுதான் மெயின் ப்ராப்ளம். நான் வந்து ஹேஷ்டாக் எல்லாம் திட்டினாலுமே எங்க இதெல்லாம் பிரச்சனையா மாறுது அப்படின்னா, நான் எனக்குள்ள சொல்லிக்கக்கூடிய கதையெல்லாம் வந்து நெகட்டிவாவே போய் முடியுது. ரைட்? இந்த மாதிரி ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல இருக்கும்போது என்னோட தட் இஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நரம்பியன்கள் நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரியல் த்ரெட்டுக்கும் இமேஜினரி த்ரெட்டுக்கும் வித்தியாசம் தெரியாது. ரைட்? இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்ப சப்போஸ் இங்க வந்து ஒரு பாம்பு இருக்கு அப்படின்னா, இங்க பாம்பு இருக்குன்றது வந்து நான் பார்த்த உடனே எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும். பட் இதே வந்து பாம்பு இருக்கு அப்படின்னு நான் இமேஜின் பண்ணிக்கிட்டாலும் அதே ரெஸ்பான்ஸ் தான் என்னோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல இருக்கும். ரைட்? சோ அபியூஸ் இல்ல அப்படின்னாலும் நான் அபியூஸ பத்தி நினைச்சிட்டே இருக்கும்போது என்னோட பாடியில அந்த ரெஸ்பான்ஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன். சோ ஆக்சுவலி ஹீலிங்ல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ட்ரிகர்ஸ் வந்து என்ன இனிமேல இம்பாக்ட் பண்ணாம நான் பாத்துக்கிறேன். தட் இஸ் வாட் ஹீலிங். அது கமிங் டு ஹோல்னஸ் அப்படின்றது அதுதான். சோ இந்த பர்சன் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி டிஃபிகல்ட்டில இருந்திருக்காங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி நேச்சுரல் பர்த்திங் டெஃபினட்டா கஷ்டம். ரைட்? ஏன்னா கார்டிசால் ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது பிளட் வந்து பெரிஃபரிக்கு போயிடும், லிம்ஸ் ஓடுறதுக்கு. சோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஒரு வேகஸ் நர்வ்ல வந்து காமிங் இருக்காது, ஃபீட்டஸ்க்கு போய் சேர வேண்டிய அந்த காம் ரெஸ்பான்சஸ் இருக்காது. சோ அதனால as an educator, as a doula, as a psychologist, what you need to do with the client is to help them connect with the part that is calming. அவங்களுக்குள்ள காம் டவுன் பண்றதுக்கு உண்டான டெக்னிக்ஸ் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். ஃபுல்லா ஒர்க் ஆகுமான்னு சொல்ல முடியாது, பட் அதாவது இது வந்து மைக்ரோ ரிகவரி. நீங்க சைக்கிள் ஓட்டி இருக்கீங்களா ஷர்மி? சைக்கிள் ஓட்டும் போது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் அப்பப்போ லூஸ் பண்ணுவோம். இமீடியட்லி பாடி என்ன பண்ணும், ஒரு மைக்ரோ ரிகவரி கொடுத்த உடனே நம்ம உழுவாம திரும்ப சைக்கிள் ஓட்டுறோம். ரைட்? அந்த மைக்ரோ ரிகவரி அப்படின்றது நானா உணர்ந்து ரிகவர் பண்றது. நம்ம ஒரு கிளையண்டோட ஒர்க் பண்ணும்போது என்னோட ட்ரிகர், மென்டல் ட்ரிகர் இப்படி இருக்கு, இந்த ட்ரிகரை நான் இப்படி மாத்தி அமைக்கலாம் அப்படின்றது வந்து நம்ம சொல்லி கொடுக்கறது தான் நம்மளோட ஒர்க். ஆனா இங்க பாரு, உனக்கு இந்த தாட்ஸ் வரும்போது உனக்கு இமீடியட்டா நீ நெகட்டிவா போயிடுற அப்படின்ற அந்த விழிப்புணர்வு ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம். அந்த அவேர்னஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இது வரும்போது இந்த மாதிரி பிரீதிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம், மூவ்மெண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. நாட் டிஸ்ட்ராக்ஷன், ரெகுலேஷன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நீங்க நல்லா மியூசிக் கேளுங்க, நீங்க இது பண்ணுங்க, இது வந்து எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ண இது அதிகமா தான் ஆகுமே ஒழிய, இன்டர்னலா நானா வந்து அந்த நெரட்டிவை ஸ்டாப் பண்ணி என்னோட பாடியில இருக்கக்கூடிய ரெகுலேஷனை கொண்டு வரது தான் வந்து ஆக்சுவல் ப்ராசஸ். So as a therapist, my role is to help them to go back to themselves. உனக்குள்ள காம் டவுன் பண்றதுக்கும் ரெகுலேட் பண்றதுக்கும் இதுதான் ஸ்கில்ஸ் அப்படின்றது கொண்டு வரதான் ஹீலிங். பியூட்டிஃபுல்லா வெரி அவ்வளோ அழகா இருக்கு கேக்குறதுக்கே. சோ ஹீலிங்கும் இவ்வளோ அழகா இருந்தா ஐ திங்க் எவ்ரிவன் வுட், பிகாஸ் ஐ சீ லாட் ஆஃப் முக்கியமா புல சர்வீஸ்ல ஐ சீ லாட் நிறைய அந்த எனக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, நான் ஹேவ் வென்ட் த்ரூ அபியூஸ், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு, குரானிக்கான. சோ இஃப் ஐ சீ அந்த பர்த் கொடுக்கும் போதே everyone into that flight என்ன ஓட முடியாது. So they get into that அந்த ஒரு they freeze அந்த ஃப்ரீஸ் மோடுக்கு போய் they don't know what to do. either shout பண்றாங்க, நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அவங்களோட எந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகுது. ஸோ ஐ திங்க் திஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த அவங்க ஃபர்ஸ்ட் அதை ரியலைஸ் பண்ணணும். only then they can, I think they can heal it from inside. வெளியில வந்து மித்தவங்க சொல்றாங்கன்ட்டு அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகாம I think they should see a psychologist like you, and I think they have to come and அவங்க வந்து ரிலைஸ் பண்ணி எடுத்தாதான் it will work for them. That's very important, I guess. And next one, in the mood swings, normal pregnancy and preconception and the mood swings and the hormones imbalance, would you suggest a supplement for them or a natural diet? Either it will work better or supplements will work better. See, Sharmi, this is a very tricky question. You know, each person requires a different thing. You know, we are individuals, right? For me, I have never used supplements for anything. Right? As much as possible, I believe in the natural way of working. But now I'm menopausal, right? Perimenopausal irukken. Enoda estrogen levels drop aana udane enoda vitamin D levels change aayirukku. Right? Now I am on a supplement. இத்தனை வருஷம் நான் சப்ளிமெண்ட் திங்க் பண்ணிருக்க மாட்டேன். பட் நவ் ஐ நோ என்னோட பாடியில சேஞ்சஸ் இருக்கு, அதனால எனக்கு சப்ளிமெண்ட் தேவைன்றது நான் ரெகக்னைஸ் பண்றேன்.
ரைட். இதே ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால கேட்டீங்கன்னா அவட சரி சப்ளிமெண்ட்ல யாரு நான் வெயில்ல நடக்கிறேன், நான் வந்து ஃபேட் சாப்பிடுறேன், நான் இது சாப்பிடுறேன் அப்படி போயிருப்பேன். பட் யூ மஸ்ட் பி அவேர். அதனாலதான் ஆஸ் அ பர்சன் ட்ரஸ்ட் யுவர் டாக்டர். இஃப் யுவர் டாக்டர் இஸ் நாட் எஜுகேட்டிங் யூ, யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் டாக்டர் ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா இட் இஸ் அ டூ வே ப்ராசஸ். ஸோ டாக்டர் கிட்ட நீங்க வந்து நீங்க அதுக்காக அரைக்குறையா கூகுள்ல படிச்சுட்டு போய் கேட்க கூடாது. சர்டன் திங்ஸ் வந்து உண்மையான டவுட்டா இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். So, informed decision along with your healthcare provider நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். Right? So, I will not say mood swings காக மெடிசன் எடுத்தேன் அப்படின்னு. mood swings எதனால வருதுன்னு பாருங்க. Sometimes it can be a micronutrient loss, sometimes it can be a hormonal fluctuation, sometimes it can be an external or internal trigger. எதனால வருதுன்னு சொல்லி அந்த mood swing நம்ம கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சு அதை நம்ம மாத்தி அமைக்கிறது தான் நம்மளோட strength. Beautiful. So coming to the last question of our session, நம்ம நிறைய இப்ப பாக்குறோம். I mean it has been through eras, but still இப்ப வந்து நிறைய அந்த சின்ன prenatal development இதுல இருந்து once the fetus ஓட delayed milestone வந்து ADHD வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. So not everything, but சில விஷயங்கள் நம்மளால கன்செப்ஷன் முன்னாடி இதை ஆல்டர் பண்ணா நம்மளால அதை அவாய்ட் பண்ணிக்க முடியும். பிரெக்னன்சி அப்பயே நீங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க சைல்டுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்க முடியும் சில விஷயங்கள். So what are those, அக்கா? See, always as a human being ஜெனரலா வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரெகுலேஷன் ஹேபிட்ஸ் தெரியணும். ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது உள்நோக்கி பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி. அது வந்து நீங்க எப்போ லைஃப்ல எப்ப வேணா டெவலப் பண்ணிக்கோங்க. தினமும் இருக்கணும். இப்ப இன்னைக்கு லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கேட்பேன். இது எப்படி வித்தியாசமா ஆன்சர் பண்ணிருக்கலாம், இன்னும் ப்ரிப்பேர்டா இருந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுவேன். ஏன்னா இல்லைன்னா எனக்கு ஒரு திமிர் வந்துடும், எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற திமிர் வந்துடும். ரைட். ஸோ ரிஃப்ளெக்ஷன் வந்து எல்லா விஷயத்துக்கும் என் ஃப்ரெண்டோட நான் இன்னைக்கு பேசியிருக்கேன் அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல அவ இது பேசிட்டு இருக்கும் போது நான் வந்து கேட்கல, கவனிக்கல, இல்ல நான் வந்து இன்சென்சிட்டிவா கேள்வி கேட்டுட்டேனோ அப்படின்னு தோணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை மாத்தி அமைக்கணும். ஸோ வெரி ஆஃபன் நம்ம அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு வந்து டைம் நம்ம கொடுக்கணும். இது வந்து ப்ரீ நேட்டல் போஸ்ட் நேட்டல் எதுவுமே கிடையாது. ஹியூமன் பீயிங்ஸ் ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும். ரைட். செகண்ட் இஸ் ரெகுலேஷன். எல்லாருக்குமே டிஃபிகல்ட் டைம்ஸ் வரும், எல்லாருக்குமே வந்து மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். அதுல இருந்து நான் வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம அடிக்ஷன் இல்லாம எப்படி வெளியே வரேன் அப்படின்றதுக்கு நான் என்ன ஸ்கில் செட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு there are many techniques, right from breathing techniques to meditation நம்ம யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு எக்ஸசைஸ் ஒர்க் ஆகலாம், சில பேருக்கு நல்ல ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸ் ஒர்க் பண்ணலாம். ஃபைண்ட் அவுட் வாட் ஒர்க்ஸ் ஃபார் யூ. எல்லாருக்குமே ஒரே மெத்தட் ஒர்க் ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இஃப் யூ ஃபைண்ட் வாட் ஒர்க்ஸ் ஃபார் யூ, தென் அதுல இருந்து நீங்க வெளியே வர்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரெகுலேஷன் எல்லாருமே வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஐ வில் கிவ் யூ அ சயின்டிபிக் வே டு டூ இட் பிகாஸ் யூ ஆல்சோ earlier mentioned freeze flight responses. See, this is called the handy model of the brain, right? இது வந்து ஸ்பைனல் கார்ட், நம்மளோட முதுகு தண்டில். இந்த பார்ட் வந்து பிரெயின் ஸ்டெம், இந்த பார்ட் வந்து பிரெயின் ஸ்டெம். இங்கதான் ஃப்ரைட் ஃபிளைட் கார்டிசால் ரெஸ்பான்ஸ், எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன், ஃப்ரைட் ஃபிளைட் ஃப்ரீஸ் ஃபான். ஃப்ரைட் அப்படின்னும் போது எக்ஸ்ட்ரீம் பயம், ஃபிளைட் இங்க இருந்து ஓடி போயிடுறேன், நான் இது வந்து ஹேண்டில் பண்ண மாட்டேன், ஃப்ரீஸ் என்னால எதுவும் ரெஸ்பான்ஸ் எடுக்க முடியல, ஃபான் அப்படின்றது மத்தவங்களுக்கு வந்து நான் எல்லாம் செய்யறேன், செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்றேன், அவங்களுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கணும்னு நான் வந்து என்ன செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன். இது நாலுமே வந்து ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ். இது வந்து பேபியோட பர்த்துக்கு ஹெல்த்தி கிடையாது. இந்த பார்ட் வந்து லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இமோஷனல் சிஸ்டம். ரொம்ப சின்னதா தெரியும், பட் ரொம்ப பவர்ஃபுல்லான சிஸ்டம். இங்கதான் எல்லா ரெகுலேஷனையும் நம்ம கொண்டு வரணும். இது வந்து கார்டெக்ஸ். நீங்க பிரெயின் டயக்ராம் வரையும் போது இந்த கார்டெக்ஸ் அப்படின்றது இதுதான். சோ ரெண்டு ஹெமிஸ்பியர் இப்படி இருக்கும். இந்த கார்டெக்ஸ் சர்டன் இமோஷன்ஸ் நீங்க வந்து கார்டெக்ஸ்ல இருந்து பிரெயின் ஸ்டெமுக்கு கொண்டு வரணும் காம் டவுன் பண்றதுக்கு. ஆங்ஸைட்டி எல்லாம் இங்க இருக்கும், இதை வந்து காம் டவுன் பண்றதுக்கு பாடிலி பிராக்டிஸ் லைக் பிரீதிங் கொண்டு போறீங்க. ஃபியர்ல இருந்து நீங்க ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னும் போது ஆக்ஷன் மூவ்மெண்ட் மாதிரி கொண்டு வரணும். சோ இந்த ரெகுலேட்டரி மெக்கானிசம்ஸ் வந்து எய்தர் டாப் டவுன் அப்ரோச் ஆர் பாட்டம் அப் அப்ரோச் சொல்லி சைக்காலஜில யூஸ் பண்ணுவோம். மேபி இன் ஒன் ஆஃப் த லைஃப்ஸ் யூ கேன் டேக் திஸ் இன் டீடைல், we can work on. And நம்மளோட லாஸ்ட் ஸ்லைட்ல வந்து there have been 2 questions அக்கா. So one question வந்து the husband and wife relationship is not that good at all. ஏன்னா அவங்க வந்து தி ஹஸ்பண்ட் இஸ் லைக் ஆல்வேஸ் ஃபோர்சிங், நீ வந்து ஷுட் ஒர்க் ஒன்லி ஃபார் மை மதர், ஷுட் ஒர்க், எனக்கு வந்து ஒரு ஒய்ஃபா இருக்கிறதோட அம்மாக்கு ஒரு இதாக தான் இருக்கணும். ஸோ தி ஹஸ்பண்ட் இஸ் டுவர்ட்ஸ் தி மதர்.
So but he's still forcing because எனக்கு ஒரு கிட் வேணும் எங்களோட வாட் எவர் அவங்களோட அந்த பரம்பரை சம்திங் இது பண்றதுக்காக எனக்கு கிட் வேணும் அப்படின்னு he's forcing. So what is there's no advice on this, but என்ன மாதிரி what should the reply be for the mother? This was a question from the last slide. It's unfortunate. It's unfortunate that you're in a marriage like this, whoever you are. But at the same time, think this through. ஏன்னா இது வந்து நான் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் வந்து ஆன்சர் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு அது பொருந்துமா இல்லையான்றது எனக்கு தெரியாது. என்ன சிச்சுவேஷன்ல உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாதனால இது பண்ணா இப்படி நல்லா இருக்கும் அப்படின்றது நான் வந்து ஐ கேனாட் கைட் யூ ஆன் தட். பட் வாட் ஐ வுட் டெல் யூ மா இஸ் ப்ளீஸ் கீப் அன் ஓப்பன் மைண்ட். ஒரு சைல்டை நம்ம வந்து வேர்ல்டுக்குள்ள கொண்டு வரோம் அப்படின்னும் போது அந்த சைல்டுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். பிசிக்கலா மட்டும் கிடையாது, உலக ரீதியா தேவையான விஷயங்கள் மட்டும் கிடையாது, மன ரீதியா நல்ல ஒரு ஸ்டேபிளா சேஃபா இருக்கக்கூடிய ஹோம் என்வாயர்மெண்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அந்த சேஃப் என்வாயர்மெண்ட் உங்களுக்கே இல்லை அப்படிங்கும் போது நீங்க அது வந்து குழந்தைக்கு கொடுக்க முடியுமா அப்படின்றது எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு. அதனால வந்து நீங்க இதர் தெரபிஸ்ட மீட் பண்ணி பேசி பாருங்க. இல்ல வீட்டுல பெரியவங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அவங்களுக்கு எடுத்து சொல்லி பாருங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு சைல்ட வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியோட வேர்ல்டுக்குள்ள கொண்டு வரோம் அப்படின்னா as much as possible ஒரு சேஃப் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். So please think it from that angle. Thank you. And the ambience is where and the baby valar ambience will be very safe. Yeah, so I think that works. And also Akka, there's one question here. Does postpartum blues or stress affect the baby? So நம்ம postpartum பத்தி இன்னும் நிறைய டீடைலா பேசுவோம், but still for this question here in this slide, see, postpartum blues are different from postpartum depression. Postpartum blues, almost 90% of women go through as soon as the baby is born. Usually within a week or two it settles. Maximum avladha aduk shelf life. But அது வந்து it happens. Postpartum blues இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் என்வாயர்மெண்ட் இருந்தது அப்படின்னா, that is சுத்தி உங்களுக்கு சப்போர்ட்டிவா பீப்புள் இருந்தாங்க அப்படின்னா usually most people bounce out. ஓகே, போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் அப்படின்றதுக்கு ப்ராப்பர் டயக்னோசிஸ் தேவை இருக்கும், அதுக்கு உண்டான மேனேஜ்மெண்ட் வேற. ஸோ அந்த ஆங்கிள் நான் போல. பட் இஃப் யூர் போஸ்ட்மார்டம் மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னும் போது பேபி வந்து இட் பிக்ஸ் அப் எவ்ரிதிங், ரைட்? நம்ம வந்து எனி ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது நம்ம அவ்வளவு ரெஸ்பான்சிவா இருக்க மாட்டோம். ஸோ பேரண்டிங்ல வந்து அதுவும் ஸ்பெஷலி ஏர்லி பேரண்டிங்ல அட்யூன்ட் பேரண்டிங் அப்படின்றது சொல்லுவோம். அட்யூன்ட் பேரண்டிங் அப்படின்னா குழந்தையோட உண்மையான தேவைகளை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது. ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, குழந்தை வந்து அழுவுது அப்படின்னா இது வந்து ஹங்கர்னால அழுவுது, இது வந்து கோல்டா இருக்கிறதுனால அழுவுது, இது வந்து போர் அடிக்கிறதுனால அழுவுதுன்றது ஒரு பேரண்டால கண்டுபிடிக்க முடியும். அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிரைங் வச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியும். அந்த அட்யூன்மெண்ட், நீங்க அந்த நீடை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்ட் நீட் மீட் பண்ணீங்க அப்படின்னா அது லாங் டேர்ம்ல வந்து உங்களுக்குள்ள பேரண்டல் பாண்டிங் வந்து அழகா செட் பண்ணி விடும். பட் இந்த போஸ்ட்மார்டம் ப்ளூஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களோட ஓன் இமோஷன்ஸ்லயே நீங்க முழுகி இருக்கிறதுனால குழந்தையோட நீட்ஸை வந்து அவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் தட் இட் கேன் அஃபெக்ட். ஏன்னா உங்களால அட்யூன்டா இருக்க முடியாது. பட் மத்தபடி இதனால வந்து குழந்தைக்கு வந்து சிவியர் டிப்ரெஷன் அந்த மாதிரிலாம் உண்மை கிடையாது. நீங்க திரும்ப அட்யூன் பண்ணி குழந்தையோட நீட்ஸ் வந்து மீட் பண்ண ஆரம்பிச்சோடனே most children actually bond back better. Don't worry about it. Thank you. So beautifully told. So I think நம்மளோட செஷனோட questions has been over and think இங்க இருக்க questions அட்ரஸ் பண்ணியாச்சு. Is there anything that you have to say to us, convey to us? All the best. It's a beautiful journey. Life வந்து beautiful journey. அது வந்து hashtags ஓடியும் diagnosis ஓடியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சயின்டிஃபிக்கா போலாம். பிகாஸ் த திங் இஸ், நம்ம அவசரப்பட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் வச்சு நான் வந்து டயக்னோஸ் பண்ணி எனக்கு தேவையில்லாத கதையை வந்து நான் மைண்ட்ல சொல்லி நான் மனநோயாளி ஆனோம் அவசியமே கிடையாது. லைஃப்ல டிஃபிகல்ட் டைம்ஸ் இருக்கும், பட் அதை வந்து நம்ம சரியானபடி ஹேண்டில் பண்ணி ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரெகுலேஷன் டெவலப் பண்ணும்போது we are able to come on the other side without much difficulty. So I hope you're able to find that healing. Very, very, very எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு டேக் பேக்கா நாங்க எடுத்துக்கிறோம். That is very true. I think it is going to help us a lot. இதுக்கப்புறம் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் might change, நிறைய மதர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ். So thank you so much for all these time and இவ்வளோ அழகு ப்ரொஃபவுண்டா இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா எங்களால ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இவ்வளவு நாள் நாங்க பார்த்த ஒரு விஷயமே வேற மாதிரி பார்க்க முடியும்ன்றது, ஒரு half an hourல இவ்வளவு முடியுன்றது இட்ஸ் a very great. I think you have put in that details எங்களுக்கு புரியுற மாதிரி. So thank you for that, Akka. And we will be meeting in next live. Sure. And உங்களுக்கு ஏதாச்சும் question இருந்துச்சுன்னா எங்களுக்கு please comment down. And I have to give a heads up here.
அண்ட் ஐ திங்க் இது இந்த நீங்க லாஸ்ட் லைவ்ல நீங்க ரொம்ப சொல்லியிருந்தீங்கக்கா இதை பத்தி. இந்த டைம்ல ஐ திங்க் இது என்னோட கடமை நான் இங்க சொல்லிட்டு I'm a certified child psychologist, not a akka madri professional child psychologist கிடையாது. To be a professional child psychologist, you need years of learning, years of experience, and என்ன மாதிரி certified ஆன persons வந்து cannot give you any advices, cannot treat you or cannot give you anything. நான் முக்கியமா சர்டிஃபைட் ஆன சைல்ட் சைக்காலஜிஸ்ட் எதுக்கு படிச்சேன், சிபிடி, NLP, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஐ டுக் தி கோர்ஸ் பிகாஸ் நான் இருக்க அந்த பர்திங் அண்ட் சைல்ட் பர்த் எஜுகேட்டரா இருக்கேன், டூலாவா இருக்கேன். ஸோ இதுக்கு என்னோட நாலேஜ் எப்படி இதுல அப்ளை பண்ணி என்னால உங்களுக்கு எப்படி என்ஹான்ஸ்டா ஹெல்ப் பண்ண முடியும்ன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தானே தவிர திஸ் சைக்காலஜி இஸ் நாட் மை ஸ்ட்ரீம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சர்டிஃபைடா மட்டும் எடுத்துட்டு they conduct counselings, இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் பி ஒரு ப்ரொஃபவுண்டான எக்ஸ்பீரியன்ஸ்டான சைக்காலஜிஸ்டா நீங்க அனுப்புறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இதோட அட்வர்ஸ் எஃபெக்டும் நிறைய இருக்கு. ஸோ ப்ளீஸ் பி அவேர் ஆஃப் தோஸ் அண்ட் ஐ திங்க் ஐ நீட் டு சே திஸ் அவேர்னஸ் யோர். I think, yeah, Akka, anything that will end up the live? Thank you again for having me. All the best. Thank you, Akka. Thank you, guys. Nandri. We'll meet in the next time.